அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளையெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, வல்லற்பமான கருளிய திருவுற்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே 4 யுகங்களிலும் கிரேதயுகம், திரேதயுகம், துவாரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இதுவரையிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஆதியும் அந்தமில்லா தோன்றிய அருட்பெருஞ்சோதி என்ற நிலையை உலக மக்களுக்கு யாரும் சொல்லவில்லை. அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடல் கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில், அதாவது 1900 ஆண்டில் கலியுகம் முடிந்துவிட்டது. அந்த கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல் அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் 1823 ஆண்டு தொடங்கி 30/1/1874 ஆண்டு வரை 51 ஆண்டுகள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் தொடர்கிறது. அருட்பெருஞ்சோதியுடைய இந்த கடைசி திருவிளையாடலின் நோக்கம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி அதுக்கேற்றபடி அந்த தலைவர்களை எல்லாம், கர்த்தாக்களை எல்லாம் உருவகப்படுத்தி ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். யுகங்களுக்கும், எல்லா யுகங்களுக்கும் ஆயுள் காலம் உண்டு. அந்த ஆயுள் காலம் முடிந்தவுடனே இப்போ நம்ம ஒளி யுகத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். சமரச சுத்த சன்மார்க்க காலம். வல்லப்பமானவர்கள் வருவிக்க உற்று 202 ஆண்டுகள் ஆகிறது. அப்போவே சமரச சுத்த சன்மார்க்க காலம் தொடங்கிவிட்டது. இப்போ இந்த யுகத்தில், ஒளி யுகத்தில், இந்த சுத்த சன்மார்க்க காலத்தில் மக்களுக்கு என்று ஒரு மார்க்கம் வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு மார்க்கத்தை நிறுவி, இது சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் சாராத ஒரு தனி மார்க்கம், இறைவனை நேரடியாக அடையக்கூடிய மார்க்கம், இறைவனுடைய அருளை பெறக்கூடிய மார்க்கம். இப்படி ஒரு மார்க்கத்தை உருவாக்கி உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது மகனை, தனது செல்வ மகனை ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகத்திற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் மகனை இங்கே வருவிக்க செய்து எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தார் என்பதை தான் நாம் திருவெட்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும், ஒவ்வொரு பதிகத்திலிருந்தும், ஒவ்வொரு பாடலிலிருந்தும் எப்படியெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் நடந்தது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது மகனை வருவிக்க செய்து 8 ஆண்டுகள் வரையிலும் தன் மகனுக்கு எந்த விதமான அருளை அவர் கொடுக்கவில்லை. அதற்கு முன்னால் ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போதும் சரி, 5 மாத குழந்தையாக இருக்கும்போது நமது வல்லப்பமானவர்கள் குழந்தையாக இருக்கும்போது சிதம்பர ரகசியை காட்டியதையும் பின்னாலே வல்லப்பமானவர்கள் தெரிவித்திருப்பார்கள். இப்போ அவருடைய மறைப்பு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. 9வது ஆண்டில் தன் மகனை ஆட்கொண்ட பிறகு, நமது வள்ளல் பெருமானவர்களை, நமது பிள்ளை பெருமானவர்களை ஆட்கொண்ட பிறகு என்ன நிலை உருவாகிறது என்பதை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் நமது பிள்ளை பெருமானவர்களுக்கு தெரிகிறது. இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை தெரிகிறது. நீதி எல்லாம் மறைப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் ஒரு தாயின் கருவறையில் இருக்கும்போது என்ன நடந்தது என்பதையும், சிதம்பர ரகசியத்தை காட்டியதும் பின்னாலே சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அவர் உலக மக்களுக்கு தெரிவிப்பார். இப்போ மறைப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் திருவருள் முறையீடு, 1ஆம் திருமுறையிலே திருவருள் முறையீடு என்ற பதிகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடலை நல்ல கவனிங்க. 1ஆம் திருமுறை பதிகம் 6 திருவருள் முறையீடு. இன்றைக்கு 84வது பாடல். மொத்தம் 232 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் ஏற்கனவே இறைவனை எப்படியெல்லாம் உருவகப்படுத்தினார்கள் என்பதையும், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன நடந்தது என்பதையும் வல்லப்பமானவர்கள் ஒவ்வொரு பாடலின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது மகனை, அதாவது இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு அவர் ஞானம் பெற்று விடுகிறார். மெஞ்ஞானம் எப்போ கிடைக்குதுன்னா சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகுதான். இப்போ உலகில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஞானம் நமது பிள்ளை பெருமானவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ இறைவனிடம் முறையீடு செய்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க. விதிக்கும் பதிக்கும் பதி, விதிக்கும் பதிக்கும் பதி,
நதி ஆர் மதி வேணிப்பதி, தித்திக்கும் பதிக்கும் பதிமேல் கதிக்கும் திகழ்பதி, வான் துதிக்கும் பதிக்கும் பதி, ஓங்கும் மாபதி, சொல் கடந்த பதிக்கும் பதி, சிற்பதி எம்பதி நம் பசுபதியே. இது பாடல். இறைவனை எப்படியெல்லாம் சொல்றாருங்க நீங்கள் கவனிக்கணும். பாடல் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இறைவனுடைய விளக்கம் மிகவும் எளிமையாக இருக்கும். பதி என்பது கடவுள். அப்போ இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்கள் என்ன பண்ணன, சிவபெருமான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தன. இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து அதான் நடந்தது. சிவபெருமான், நடராஜன், சொக்கநாதன், மாசிலாமணி, இப்படி பல பெயர்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நமது பிள்ளை பெருமான் இருந்ததனால் இந்த நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப பாடலை பார்த்துட்டோம், விளக்கம் பாருங்க. விதிக்கும் என்பது படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருப்பவன் பிரம்மன். பிரம்மன் பதிக்கும் என்பது திருமால். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கடவுளாக விளங்கி கொண்டிருப்பவர் யாரு? தியாகராஜ பெருமானை சொல்றாரு சிவபெருமான். திருவொற்றியூருக்கு போன பிறகு தியாகராஜ பெருமான் சொல்லுவார். இப்போ எப்படிப்பட்ட இறைவன்? பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் கடவுள் என்று சொல்லுவார். இதை அகவலிலே சொல்லுவார். சிருட்டி தலைவரை, சிருட்டி அண்டங்களை அருள் தலைவர் வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ அவங்களை படைத்தது யார்? பிரம்மனையும் திருமாலையும் படைத்தது அருட்பெருஞ்சாண்டவர் என்பதை அகவலிலே தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இதை திருவடி புகழ்ச்சி 1ஆம் திருமுறை 1வது பதிகம் திருவடி புகழ்ச்சியிலே உண்டு. மறையவன் செயல் உலக ஆக்கின்ற அதிகார வாழை ஈர்ந்தருளும் பதம். பிரமனை படைத்து இந்த உலகத்தை செயலாற்றும்படி கட்டளையிட்டது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அங்கே சிவபெருமானன் சொல்லுவார். இப்போ வல்லப்பமான இருக்கின்ற சூழ்நிலை, பிள்ளைப்பெருமான் இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அவருக்கு தெரியாது. சுத்த சன்மார்க்கத்தை பற்றி அவருக்கு தெரியாது. போக போக தான் தெரியும். அந்த நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ பிரம்மனையும் திருமாலைக்கும் கடவுளாக விளங்கி கொண்டிருப்பவர் நதி ஆர் மதி வேணி பதி. கங்கையை சடையில் சூடிக்கொண்ட இறைவன், பிறைசந்தனனை சூடிக்கொண்ட இறைவன், துதிக்கும் பதிக்கும் பதிமேல் கதிக்கும் திகழ்பதி, எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் கடவுள், எல்லாவற்றிற்கும் மேலாக மோட்ச வீட்டை தரக்கூடிய இறைவன். அதுக்கு பலர் சொல்வார் பாருங்க, வானவர்கள் வணங்கும் கடவுள்களுக்கு கடவுள். வானவர்கள், தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய கடவுள்கள் இருக்கிறார்களே, பிரம்மன், திருமால், இந்திரன் போன்றவர்களுக்கெல்லாம் கடவுளாக விளங்கி கொண்டிருப்பவர், மேல்நிலையில் விளங்கும் பெரிய கடவுள், சொல்லுவதற்கரிய நிலையில் இருக்கின்ற இறைவன், மெஞ்ஞான இறைவன், என்னுடைய கடவுள், நம்முடைய பசுபதியே என்று சொல்லுகிறார். ஆக முறையீடு செய்கிறார். இப்படிப்பட்ட இறைவன் இருந்து கொண்டு என்னை வருவிக்க செய்துவிட்டு எனக்கு எந்த அருளையும் கொடுக்கவில்லையே என்று முறையீடு செய்கிறார். இப்போ 1ஆம் திருமுறை முடிந்து போட்டு 1ஆம் திருமுறையில் இந்த பாடல் முடிந்தவுடன் வல்லப்பெருமானவர்கள் 16வது ஆண்டில், அதாவது ஈரெட்டில் இருக்கும்போது 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். தினமும் இந்த பதியத்தை பார்த்தா தான் உங்களுடைய தொடர்ச்சி புரியும். இல்லை இடையில வரும்போது உங்களுக்கு புரியாது. நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. பதிவை டெய்லி பாருங்க, தினமும் பாருங்க. இப்போ 2வது திருமுறைக்கு வரும்போது அபராதத்து ஆற்றாமை என்ற பதிகத்திலே இப்போ வல்லப்பமானவர்கள் 2வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஈரட்ட 16. அப்போ 2ஆம் திருமுறை உருவாகும் போது அந்த பதிகத்திலே என்ன விளக்கங்களை கூறுகிறார், எப்படியெல்லாம் இறைவனை நினைத்து முறையீடு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். அபராதத்து ஆற்றாமை என்பது எனக்கு எதுவுமே தெரியல, உன்னால் வரிவு கூற்ற பிறகு நான் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தெரியல, எது நல்லது கெட்டதுன்னு தெரியல, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தா தகுன்னு நீ நினைக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது அபராதம் கொடுக்கணுமா, அபராதம் விதிக்கணுமா, தண்டனை கொடுக்கணுமா, ஏதாவது சொல்லு, வறுமைக்கு விட்டு எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். கரப்பவருக்கு எல்லாம் முற்படும், கரப்பவர்க்கெல்லாம் முற்படும் கொடிய கடையனேன், விடயமே உடையேன், இறப்பவர்க்கு அனுபவம் ஈந்திலேன், என்னை என் செய்தால் தீருமோ அறியேன். அதாவது திறப்படும் கருணை செல்வமே, சிவமே, தெய்வமே, தெய்வ நாயகமே, உறப்படும் அன்பர் உள்
அன்பர் உள் ஒளி விளக்கே ஒற்றியூர் வாழும் என் உவப்பே. இது பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது செல்வத்தை வைத்துக்கொண்டு, பணத்தை வைத்துக்கொண்டு, செல்வத்தை வைத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உதவாதவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை விட கொடியமானவனாக இருக்கிறேன் நான். அதோடு மட்டுமல்ல, விடயமே உடையேன். ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யாத செல்வந்தர்களுடைய நிலையை விட நான் கொடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். விடயமே உடையேன். விடயம் என்பது உலக ஆசைகள், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகளை வைத்துக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறேன். இறப்பவர்களுக்கு அணுவும் ஈந்திலேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? என்னால் முடியல. என்னை என் செய்தால் தீருமோ அறியே. நான் என்ன செய்வேன், நீயே சொல்லு. என்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் வறுமைக்கு விட்டவன் என்ற நிலைதான் எனக்கு தெரிகிறது. வேறு எந்த நிலையும் எனக்கு தெரியவில்லை. ஒரு ஏழை எளியவர்கள் கூட உதவி செய்ய என்னால் முடியவில்லை. என்னை என்ன செய்தால் தகும், நீயே சொல்ல அப்படின்னு கேட்கிறார். இறைவனை கேட்கிறார். திறப்படும் கருணை செல்வமே, எல்லா அருள் வல்லவத்தை கொண்ட அருள் செல்வமே, கருணையின் வடிவமே, சிவமே, தெய்வமே, தெய்வ நாயகமே, தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இறைவனே, உறப்படும் அன்பர் உள் ஒளி விளக்கே, தவ வலிமையுடன் இருக்கின்ற அன்பர்கள் இருக்கின்றார்களே, உன்னையே நினைத்து கொண்டு அவர்கள் உள்ளத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒளி விளக்கே, ஒற்றையூர்கள் வாழ்கின்ற என் மகிழ்வே, உவப்பே என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இறைவனே, விரைவில் வந்து எனக்கு அருள்வாயாக என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இப்போ 16 ஆண்டுகள் வரைக்கும் வல்லப்பமானர்கள் வருவிக்க உற்று 16 ஆண்டுகள் வரைக்கும் எந்த நிலையும் அவருக்கு தெரியவில்லை, எந்த அருளையும் பெற முடியவில்லை. இப்போ 3வது எட்டில் நுழைந்து கொண்டிருக்கிறார். 3 வருவிக்க உற்று 24 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, இறைவன் வந்து அருளை கொடுத்தாரா, ஆட்கொண்டாரா, என்ன நிலை உருவாகியது என்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 24 ஆண்டுகள் வரைக்கும் நமது பிள்ளை பெருமானவர்கள் திருவொற்றியூரிலே தியாகராஜ பெருமானை நினைத்து முறையீடுகள் செய்து அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ 3ஆம் திருமுறையிலே வியப்பு மொழி என்ற பதிகத்திலே 3வது பாடலை பார்க்க போகிறோம். பதிகம் 9. இப்போ இந்த நிலைகள் கொஞ்சம் மாறும். 16 ஆண்டுகளுக்குள் இருந்த நிலையை விட இந்த 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள் நிலை கொஞ்சம் மாறுபடும். காரணம், இவர் தியாகராஜ பெருமான் திருவிழா வீதி வருவதற்காக திருவொற்றியூரிலே தெருவிலே நின்று கொண்டிருப்பார். நல்லா கவனிக்கணும். இது ஏன் சொல்றோம்னா, படிப்படியாக இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடக்குதுன்னு சொல்லணும். எடுத்த உடனே எதையும் சொன்னால் மக்களுக்கு புரியாது. பொதுப்படையாக பேசினாலும் சரி இருக்காது. வல்லப்பமானப்பட்டு 202 ஆண்டுகள் வரைக்கும் பலவிதமாக பல செவிகள் வழியாக வந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை. இப்போ இந்த பாட்டிலிருந்து 3வது திருமுறையிலிருந்து ஒவ்வொரு பாடலிலிருந்து எப்படி நிலை உருவாகிறது. இப்போ ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது போல திருவிழா வீதி வர்றதுக்காக அங்கே திருவொற்றியூரில் நின்றுட்டு இருப்பாரு. அது அந்த பதிகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ தாய் மகளிடம் சொல்லுவது போல உள்ளம் அவரிடம் சொல்லுகிறது. இவர் எப்படியாவது நான் பவனியை பார்க்காம நான் வரமாட்டேன், சாப்பிட மாட்டேன், பாயில படுத்து தூங்க மாட்டேன், கூந்தல்ல பூ சூட மாட்டேன்னு சொல்லுவார். தன்னை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தியதனால் இப்போ திருவிழா வீதியை பார்த்த பிறகு ஒரு பதிகம் உருவாகிறது. அதை பார்த்து வியப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறாள். உள்ளம் தாய் மகளிடம் சொல்லுவது போல இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். இதனால் உலக மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறார் என்பதுதான் நமதுடைய மைய கருத்து. பாடலை பாருங்க. என் ஆருயிர் போல் மகளே, நீ என்ன தவந்தான் இயற்றினையோ, பொன்னார் புயனும் மலரோனும் போற்றி வணங்கும் பொற்பதத்தார், தென்னார் ஒற்றி திருநகரனார் தியாகர் என்னுவோர் திருப்பெயரார், பொன்னார் சூழ படையவரை கூடி உடலம் குளிர்ந்தனையே என்று சொல்லுகிறார். உள்ளம் அவரிடம் சொல்லுகிறது. அதை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். எப்படி?
உலக மக்களே, நான் இதுவரையிலும் 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனால் வருவிக்க உற்று நான் எந்த பலனையும் அடையவில்லை. ஆனால் இப்போ அவருடைய திருவிழா வீதியை பார்த்த பிறகு கண்குளிர பார்த்துவிட்டு நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நிலை மாறுகிறது. அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? தாய் மகளிடம் சொல்லுவது போல, என் ஆருயிர் மகளே, நீ என்ன தவந்தான் இயற்றினையோ, இதற்கு முன்னால் சென்ற யுகங்களில் நீ என்ன தவம் செய்தாயோ தெரியவில்லை. திருமாலும் பிரம்மனும், பொன்னார் புயன் என்பது திருமால், மலரோன் என்பது பிரம்மன். மலரோனும் அதாவது பிரம்மனும் திருமாலும் போற்றி வணங்கக்கூடிய இறைவன், பொன்னான திருவடிகளை உடைய இறைவன். ஏன்னா பிரம்மனும் திருமாலும் தான் இறைவனுடைய அடிய முடியும் பார்க்காம திரும்பி வந்தவங்க. இது புராணங்களில் இருக்கிறத நம்ம விட்டுருவோம். திருவெட்பாவிலே பல இடங்களிலே கூறியிருப்பார்கள் வள்ளலார். நமது பிள்ளை பெருமானவர்கள் பிரம்மனையும் திருமாலையும் அடிய முடியும் பார்க்கவில்லை என்று கூறுவார். இறைவனை யாரும் பார்க்கவில்லை என்பதை மகாதேவ மலையிலிருந்தே கூறுவார்கள். ருத்தினர், நாரணர், பிரம்மர், விண்ணோர், வேந்தர், உருகரடர், காந்தரவர், இயக்கர், பூதர், மருத்துவர், யோகியர், சித்தர் மற்றும் வானவர்கள் முதலோர் எல்லாருமே டோட்டலாக சொல்றார். முழுவதுமா மனத்தால் தேடி கருத்தழிந்து இறைவனை பார்க்கணும்னு மனசுல நினைக்கிறாங்க, தேடி போறாங்க, முடியவில்லை. கருத்து அழிந்து உள்ளம் கலங்கி இறைவனை பார்க்க முடியவில்லை என்று உள்ளம் கலங்கி தனித்தனியாக சென்று வேதங்களை வினவ, வேதங்க கிட்ட போய் சொல்றாங்க, இறைவனை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களான்னு. மற்றவையும் காணோம் என்று வருத்தமுற்று அங்கு அவரோடு புலம்பி நின்ற வஞ்சவெளியே இன்பமயமாம் தேவே என்று சொல்லுவார். ஆக இறைவனை யாரும் பார்க்கவில்லை என்பதை திருவெட்பாவிலே தெளிவாக நமக்கு பிள்ளை பெருமானவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். கற்பனையில் பார்த்தார்கள், மனதில் என்ன நினைச்சாங்களோ அப்படியெல்லாம் காட்சியளிக்கிறத பார்த்தாங்க, அவ்வளவுதான். யாரும் பார்க்கல இறைவனை. அப்படிப்பட்ட இறைவன் தென்னார் ஒற்றி திருநகரார் தியாகர் என்னும் ஓர் திருப்பெயரார். தென்னார் ஒற்றி நகர், அதாவது தென்னஞ்சோலைகள் நிறைந்த, நீர்நிலைகள் நிறைந்த, அழகாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திருவொற்றியூரிலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற தியாகராஜ பெருமானவர். அப்படிப்பட்டவர் பொன்னாசூழ படையரை கூடி உளம் குழந்தினையே, அதாவது பகைவர்களை அழிக்கக்கூடிய கூர்மையான சூலாயுதம் கொண்ட இறைவன். சிவபெருமான் கையில் சூலாயுதம் தான் இருக்கும், உடுக்க இருக்கும், சூலாயுதம் இருக்கும், கழுத்தில் பாம்பு இருக்கும், தலையில் கங்கை இருக்கும், பிறைசந்திரன் இருக்கும். இப்படியெல்லாம் இறைவனை உருவகப்படுத்தினார்கள். அந்த நிலையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட இறைவன் பவனி வரும்போது நீ உடலும் உள்ளமும் குளிர்ந்து மகிழ்ந்தனையே என்று சொல்லுகிறார். அப்போ இறைவனை பார்த்து கண்டு கழித்ததை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இந்த நிலைதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 4வது எட்டிற்கு சொல்லும்போது, அதாவது வருவிக்க உற்ற 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, குறிப்பாக 4வது எட்டு என்பது 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது. இங்குதான் இறைவன் தன் மகனை ஆட்கொண்டு எப்படி திருவிளையாடல் செய்கிறார், எப்படி அருளை கொடுக்கிறார் என்பதை தான் பார்க்கிறோம். தன் மகனை உலாவ விட்டு தன்னிடம் வளர்ந்து கொண்டிருந்த செல்வ பிள்ளையை இந்த பூலோகத்திற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்து உலக மக்களிடையே உலாவ விட்டு சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களிலும் இருக்க செய்து அதன் அனுபவங்களை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 27வது ஆண்டு தொடங்கும் போது 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது. 27வது ஆண்டில் தனக்கோடி அம்மையாரை திருமாங்கல்யம் பூட்டி, அதாவது தாலி கட்டி, அந்த விழாவிலே, திருமண விழாவிலே பிரம்மன், திருமால், ருத்திரன், மாணவர்கள், முதல்வர்கள் அங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த பாடலை எல்லாம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இந்த கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த பாடல் வரும்போது உங்களுக்கு சரியா புரியும். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது எனது தாயும் தந்தையும் வரவில்லை என்று வருந்துகிறார். அதன் பிறகு தாயும் தந்தையும் அருப்பு ஞாண்டவரும் சிவகாமி வெள்ளியும் 2 குதிரை மாட்ட தேரில் எப்படி வாழ்த்துனாங்கிறத நம்ம பின்னால பார்க்க போறோம். இப்போ இந்த நிலை மட்டும்தான் தொடர்கிறது. அந்த நிலையில் இருக்கும்போது அந்த அம்மையாருக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுக்கிறார். அதன் பிறகு இனிமேல் இறைவனை தேடி போய் பிரயோஜனம் இல்லை,
என்று இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு கதவை தாளிட்டுக் கொள்ளுகிறார். கதவை பூட்டி தாப்பா போட்டுடுறார். ஏன் தாப்பா போட்டுறாருன்னா மனசு சரி நம்ம திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மனசு மாறி இருக்கக்கூடாதுல்ல. அதனால உறுதியாக அவனே வந்து கதவை திறக்கட்டும், அப்பனே வந்து கதவை திறக்கட்டும், இனிமேல் நம்ம திறக்க முடியாதுன்னு சொல்லி தாப்பா போட்டுடுறாரு உள்ள. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும். இப்போ அவருக்கு இறைவன் யாருன்னு தெரியும். இதுக்கு முன்னால் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய நம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ நிலைகள் மாறுது. இப்போ இறைவன் அருப்பஞ்சாண்டவர்னு தெரியும், சுத்த சன்மார்க்கத்தை வாங்க போகிறோன்னு தெரியும், சுத்த சன்மார்க்கம்னு ஒரு மார்க்கம் இருக்குது அதை நம்ம வாங்க போகிறோன்னு தெரியும். ஆனால் வெளிப்படையாக அப்போ சொல்ல மாட்டார். அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை நான் போக போக ஒரு பாடலில் விளக்கம் சொல்லுவேன். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது தாப்பா போட்டுடுறார். இத்தனை ஆண்டுகள் வரையிலும் 32 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான அருளை கொடுக்கவில்லையே, இனிமேல் இறைவனை பார்ப்பதற்காக எங்கும் செல்லுவதில்லை என்ற உறுதியுடன் தாப்பா போட்டுடுறார். அப்போ என்ன நடந்தது? அருட்பிரகாச மாலை பதியம் 2 4ஆம் திருமுறை அருட்பிரகாச மாலையில் 9வது பாடல். மறைமுடிக்கும் மணியாகி வயங்கிய சேவடிகள். எப்படி இறைவன் வந்ததுன்னு சொல்றாரு. இறைவன் வந்து என் முன்னால் நின்று அருளி எழுந்தருளி என்ன அருள் கொடைய வாங்கின அப்படின்றலாம் இங்கே தெளிவாக சொல்லுவார். மறைமுடிக்கும் மணியாகி வயங்கிய சேவடிகள் மண் மீது பட நடந்து வந்து அருளி அடியேன் குறைமுடிக்கும் படிக்கு கதவம் திறப்பித்து. அவர் தான் வந்து திறக்கிறாரு. அப்படி கையை காட்டுவார், தாப்பா நகரும். எத்தனையோ சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிலைகள்லாம் இப்போ நடக்குது. அவரே கதவை திறப்பித்து நின்று கூவி என்னை அழைத்து ஒன்று கொடுத்து அருளி செய்தாய். ஒன்றுனா என்றால் ஒரு அருள் கொடை. என்ன கொடைன்றது இந்த பாட்டில் சொல்ல மாட்டார். பின்னால் ஆனந்தம் சொல்லுவார், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆக அருள் கொடையை ஒன்று கொடுத்தார். கரை முடிக்கும் களத்தரசே கருணை நெடுங்கடலே கண் ஓங்கும் ஒளியே சிற்கன வெளிக்குள் வெளியே பிறை முடிக்கும் சடைக்கடவுள் பெருந்தருவே குருவே பெரிய மன்றுள் நடம்புரியும் பெரிய பரம்பொருளே. இது பாடல். இப்போ இந்த பாடல் விளக்கம் பாருங்க. மறைமுடிக்கும் மணியாகி. மறை என்பது வேதங்கள். ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 வேதங்களுக்கும் விளக்கங்களுக்கும் விளக்கமாக இருக்க கொண்டிருக்கின்ற இறைவன். வேதங்களுடைய விளக்கம் வேறு. அந்த விளக்கங்களை எல்லாம் சீர் செய்து அந்த விளக்கங்களுக்கெல்லாம் மேல் விளக்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவன். வேதங்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட்டதில்லை. ரிக்வேதம் இந்திரனை வழிபட்டு கொண்டிருந்தது. யசுர்வேதம் பொதுவான வழிபாடுகள், ஒரு உருவத்தை உருவாக்கி வேள்வி வளர்த்து வழிபாடு செய்வது. யசுர்வேதம் நாக தேவதைகள் சிறு தேவதைகளை வழிபடுவது. அதர்வண வேதம் பிரமனை பற்றி வழிபடுவது. ஆக இந்த விளக்கங்களை எல்லாம் சீர்திருத்தி அதற்கு மேல் விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் என்ற நிலையை சொல்லுகிறார். மறைமுடிக்கும் மணியாகி. அதை திருவடி புகழ்ச்சியில் சொல்லுவார். 1ஆம் திருமுறை 5வது பதிகம் மகாதேவ மாலையிலையும் சொல்லுவார். எப்படி? மறைமுடி மணிப்பதம் மறைக்கும் 8ஆப்பதம். வேதங்களுடைய விளக்கங்களின் மேல் விளங்கி கொண்டிருக்கின்ற இறைவன் அவர்களெல்லாம் பார்க்க முடியாத அரிய நிலையில் இருக்கின்ற இறைவன் என்று சொல்லுவார். மகாதேவ மாலையில் ஒரு வழியில் சொல்லுவார், மறைமுடிக்கு பொருத்தமுறு மணியே. மறைமுடிக்கு பொருத்தமுறு மணியே. அதே போல இங்கு சொல்லுகிறார், மறைமுடிக்கு மணியாகி வயங்கிய சேவடிகள். அப்படிப்பட்ட திருவடிகள் மண்ணில் மேல் நடந்து வந்து எழுந்தருளி அரியேன் குறை முடிக்கும்படி எந்தவித குறையும் இல்லாத தெருக்கதவம், அழகான தெருக்கதவை திறப்பித்து மண்ணிலே நடந்து வந்து ஏன் சொல்றாரு? அங்க ஒரு சூட்சமமான விளக்கம் இருக்கிறது. ஒரு பாடலிலே வரும். அந்த பாடல் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த விளக்கத்தை மட்டும் மனசுல வச்சுக்கங்க. இறைவன் பார்க்கிறாரு, மகனுக்கு கோபம் வந்துடுச்சு, கதவை பூட்டிட்டான், தாழ்பால் போட்டுட்டான். நம்ம போய் தான் திறந்து மகனுக்கு அருளை கொடுக்கணும். வீட்டுக்குள்ளே போகும்போது உள்ளே போயிடக்கூடாது. உள்ளே போயினா திருப்பி கதவை பூட்டிடுவான். அப்போ நம்ம வெளியே வர முடியாது.
இன்னும் நிறைய ஆண்டுகள் இருக்கிறது என்று நினைத்து மண் மீது நடந்து வந்து தெருவில் மண் மீது கால் பதிந்து நடந்து போனாதான் அவனுக்கு மனசு சாந்தமாகும். ரொம்ப கோபமாக இருக்கிறான் என்று சொல்லிதான் தெருவிலே மண்ணிலே கால் வடிந்து நடந்து வர மாதிரி வராது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ நடந்து வந்து எழுந்தருளி அரியனுடைய கதவு வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு எந்த விதமான குறையும் இல்லாத அந்த தெருக்கதவை திறப்பித்து அங்கே நின்று, வீட்டுக்குள்ளே வரல, அதான் சொன்னேன் நான், அங்கே நின்று கூவி மகனே என்று அழைக்கிறார். கூவி என்பது அழைப்பது. மகனே என்று என்னை அழைத்து ஒன்று கொடுத்து அருளி செய்தாய். இந்த அருள் கொடையை வச்சு கொண்டு கொடுத்துட்டார். ஆக இறைவன் அருளியது, அருள் கொடையை கொடுத்தது, வீட்டு கதவை திறந்து உள்ள வந்தது, எல்லாம் தெளிவாக கூறிவிட்டார். அதன் பிறகு சொல்றாரு, கரை முடிக்கும் களத்தரசே. கரை முடிக்க சிவபெருமான சொல்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. கரை முடிக்கும் களத்தரசே, பார்க்கடலை அமுதம் வேண்டும் என்பதற்காக கடையும் போது அங்கே பாம்பு விஷத்தை கக்குகிறது. தேவர்களும் பிரம்மர்களும் முடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாடலெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அற்புதமா இருக்கும் விளக்கங்கள்லாம். அப்போ அவங்கள காப்பாற்றணும். ஒரு இடத்துல சொல்லுவாரு, லட்சுமி, சரஸ்வதி, ருச்சிரன் போன்ற தேவதைகளுடைய திருமாங்கல்யத்தை காப்பாற்றியவர் என்று சொல்லுவார். அந்த அமுதத்தை சாப்பிட்டோம்னா எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. அரக்கர்களுடைய அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக இவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த விஷம் கொண்ட அமுதத்தை தான் உண்டு கழுத்தில் நெரித்து கொண்டவர். அதான் களத்தரசே என்று சொல்லுகிறார். கருணை நெடுங்கடலே. நல்லா கவனிக்க நண்பர்களே. அப்போ அவர் சிவபெருமானதான வழியை விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் ஏன் அதை வேண்டான்னு சொல்றாரு? ஒரு கேள்வி உங்களுக்கு மனசுல வரும். நம்ம சிவபெருமானே கும்பிட்டுட்டு போயிடலாம், ஏன் போய் அருப்புரிஞ்சான்றெல்லாம் போய் கும்பிடணும்? இவர் முதல்ல இப்படி தானே கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மேடை ஏறி சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேசுகின்றவர்களும், மேடையிலே பேசுகின்றவர்களும், இதுக்கு முன்னால் பேசியவர்களும் அப்படிதான் சொன்னாங்க. படிப்படியாக வரணும், படிப்படியாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வல்லப்பமான அப்படி சொல்லலை, நேரடியாக சொல்கிறார். இவர் ஏன் இதை சொல்கிறாருன்னா, அந்த நிலையில் இருக்கும்போது நான் இருந்து பார்த்து விட்டேன், இது உண்மை அல்ல. இருந்தார்கள் சைவ சமய தலைவர்கள், வைஷ்ணவ சமய தலைவர்கள், திருமால், பிரம்மன், இந்திரன் போன்றவர்களும் வைஷ்ணவ சமய தலைவர்கள். இவங்க சைவ சமய தலைவர்கள் யாரு? இந்த கூட்டம் நடராஜன், சொக்கநாதன், இப்படியெல்லாம் ஒவ்வொரு திருவிளையாடல் செஞ்சாங்கல்ல, இவங்கெல்லாம் கர்ம சித்திகளை யோக சித்தியில வந்தவங்க. அந்த நிலையில் இருந்து கொண்டுதான் இது இனிமே தேவையில்லை, உண்மையான இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலையை உலக மக்களுக்கு சொல்லணும். அப்ப நேரடியாக சொல்லிட முடியாது, ஒத்துக்க மாட்டான். இது சொல்லியே ஒத்துக்கல இன்னும் யாரும். அப்போ ஏற்கனவே 4 யுகங்களிலும் நடந்த இந்த பிரபஞ்சத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலே நான் இருந்து கொண்டு பார்த்து விட்டேன், அதில் ஒன்றுமே இல்லை, அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்று பேரு உபதேசத்தில் கூறுவார் நமது பிள்ளை பெருமான் அவர்கள். கொடி கட்டி பேருபதேசம் செய்யும் போது, சன்மார்க்க கொடி கட்டி பேருபதேசம் செய்யும் போது இதை சொல்லுவார். அப்ப நான் இதெல்லாம் இருந்து பார்த்து விட்டேன், இதுல ஒண்ணுமே இல்லை, நீங்களும் இருக்குன்னு அவசியம் இல்லை, நேரம் வாங்கன்ற. அருப்பஞ்சாண்டவர் வர்ற நேரம் வந்துச்சு, காலத்தை கடத்தாதீங்க, வீணடிக்காதீங்க, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவார். எனக்கு தயவும் கருணையும் வந்தது இந்த மார்க்கத்துக்கு வந்த பிறகுதான், நீங்களும் வாங்க, இதை சொல்றதுக்காக அவர் வருவிக்கொற்றவர். ஆன்ற சன்மார்க்கம் அணிவர என்னைத்தான் ஈன்று அமுதளித்த இனிய நற்றாயை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு வல்லப்பமானவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் திருவருட்பாவை அருளினார்கள், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பா இப்படியெல்லாம் மகனை என்று அழைத்து இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. கண் ஓங்கும் ஒளியே, என் கண்ணில் ஒளி போன்று இருக்கின்ற இறைவனே, சிற்கன வெளிக்குள் வெளியே. சிற்கனம் என்பது மெஞ்ஞான வெளி. நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். ஞானம் என்பது வேறு, மெஞ்ஞானம் என்பது வேறு. அறிவு என்பது வேறு, மெஞ்ஞான அறிவு என்பது வேறு. சிவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி வெளியில் இருக்கின்ற இறைவனே, பிறை சந்திரனை சடையில் கூடிக்கொண்டிருக்கின்ற இறைவனே, பெரிய கடவுளே, எனது குருவே, அம்பலத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பரம்பொருளே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். ஆக இந்த 4 திருமுறை வரைக்கும், அதாவது வல்லப்பெருமானவர் அறிவிக்க உற்று இந்த 32 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்பதை ஒவ்வொரு பாடலின் மூலமாக ஒவ்வொரு திருமுறையிலிருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலைகள் மாறுகிறது. மகனுக்கு சுத்த சன்மார்க்கத்தை கொடுக்கணும்,
இறைவன் யாருன்னு சொல்லணும். இது வரைக்கும் இதெல்லாம் இறைவன் சொன்னார்ல, இப்போ அது இல்லை. அருட்பெருஞ்சாண்டவர் தான் இறைவன் சொல்லணும். சுத்த சன்மார்க்கத்தை வாங்கணும். எங்கே போய் வாங்கணும்? சிவஞான வெளியில் போய் வாங்கணும். அங்கே போய் வாங்கிட்டு தான் சாகா கல்வியை கற்றுக்கணும். சாகா கல்வி என்பது சுத்த சன்மார்க்கத்தின் நெறிகள். அந்த இதெல்லாம் எங்கே நடக்கணும்னா அந்த சிவஞான வெளியில் தான் நடக்கும். 16வது நிலையில் இருக்கின்ற சரிய கிரிய யோகம் என்ற 12 நிலைகளை கடந்து 13வது நிலையான அதான் திரையோதச நிலை என்று சொல்லுவார். அகவலிலே பாடல் இருக்கு. அப்ப 13வது நிலை தான் ஞான சரியை உருவாகிறது. ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்ப அந்த நிலையில் இருக்கும்போது சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்காக இங்கே 32 ஆண்டுகள் முடிந்தவுடனே 33வது ஆண்டில் சென்னையை விட்டு வெளியே கிளம்புவது போல உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா உலகில் இருந்துட்டார்ல, அப்போ இவர் சென்னையை விட்டு வெளியே போறாரு. இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எங்கேயோ போயிட்டாரு, காணாம போயிட்டாரு, 6 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் வருவாருன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் போனது அங்க அண்டங்களை கடந்து, தத்துவங்களை கடந்து, அண்டங்களை கடந்து எல்லாம் அங்கதான் போகணும். அங்க போய் தான் வாங்கணும் சுத்த சன்மார்க்கத்தை. அப்போ இந்த நிலையில் இறைவன் யார் என்று சொல்லுகிறார். அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் என்ற பதிகத்திலே இன்னைக்கு 9வது பாடல். அருட்பெருஞ்சாண்டவர் தான் கடவுள்னு சொல்லுவார். எப்படிப்பட்ட கடவுள்? இங்கே இதுக்கு முன்னாலே 4 திருமுறைகளிலும், அதாவது வல்லப்பெருமான்கள் வருவிக்கற்று 32 ஆண்டுகள் வரையிலும் இறைவனை சிவபெருமான் நமச்சிவாயா, சிவாய நம, சிவசிவா எப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லிதான் ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். அப்போ சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலத்தில் அவர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இவரை அறியாமலேயே சரிய கிரிய யோக நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறார் என்பதை விட அவரது தந்தை இவரை கடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்போ அருட்பெருஞ்சோதி என ஆண்டவர் 9வது பாடல். இருளான மரம் அழுத்து இகம் பரம் கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழி துறை தெரியாமல் மண்மூடி போக. எவ்வளவு அற்புதமான உண்மை இந்த உலக மக்களுக்கு சொல்றாரு. தான் இருந்த நிலையையும், இறைவன் யார் என்ற நிலையையும், இகமும் பரமும் கண்டு, எப்படி இங்கிருந்து அங்க அதாவது இகம் என்றால் பூலோகம், பரம் என்றால் அங்க, இதெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி எல்லா நிலைகளை அடைந்தார் என்பதையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மண்மூடி போக தெருளான சுத்த சன்மார்க்கம் அது ஒன்றே சிறந்து விளங்க ஓர் சிற்றவை காட்டும் அருளான வீதியில் ஆட செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே. ஆக இறைவன் யாருன்னு சொல்றாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆதியும் அந்தமில்லா தோன்றிய இறைவன் அருட்பெருஞ்சோதி. திருவெட்பாவிலே பல இடங்களிலே அது உண்டு, 6ஆம் திருமுறையிலே. ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன என்பதையும் இங்கு சொல்றார் பாருங்க. இருளான மலம் கழித்து அறியாமையை தரக்கூடிய இந்த 5 மலங்களை எல்லாம் நீக்கி அறுத்து, ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை என்ற மலங்களை எல்லாம் நீக்கி மிகம் பரமும் கண்டு, இந்த பூலோகத்தினுடைய நிலைகளையும் அங்கே விண்ணுலக நிலைகளையும் கண்டு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ விண்ணுலகில் இருக்கின்ற தேவர்கள், இங்கே பூலோகத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பற்பல மார்க்கங்கள் எல்லாம், மாயைகளையும் மயக்கங்களையும் கொண்ட பல மார்க்கங்கள் சொல்றார். பற்பல மார்க்கங்கள் எல்லாம் வழித்துறை தெரியாமல், வந்த வழி தெரியாமல், இந்த பிரபஞ்சத்தில் எப்படி தோன்றின அந்த வழிமுறைகள் எல்லாம் தெரியாமல், வந்த வழி தெரியாமல் மண்மூடி போக, மண்ணுக்குள்ள போயிடணும், மண்மூடி போக இதெல்லாம் போகணும். எப்படி போகுது? தெருளான சுத்த சன்மார்க்கம் அது ஒன்றே சிறந்து விளங்க. எவ்வுலகமும் சுத்த சன்மார்க்கம் பெற்று விளங்கினால்தான் இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் மண்மூடி போகும். அந்த நிலை விளங்க ஒரு சிற்றவை காட்டும் அருளான வீதியில் ஆட செய்தீரே. சிற்றவை காட்டும் என்பது மெஞ்ஞானத்தை காட்டக்கூடிய, மெஞ்ஞானம் என்பது என்ன நடக்கும், என்ன நடக்க போகும், இந்த காலத்தில் என்ன நடந்தது, பிரபஞ்சத்தின் உண்மைகளெல்லாம் தெரியக்கூடியதுதான் மெஞ்ஞானம். உலகத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் தோன்றினார்கள், இறைவனை பற்றி போற்றி பாடினார்கள், காலங்காலமாக தவம் இருந்து
பதத்தலைவர்களிடமிருந்து அருளை பெற்றுக் கொண்டார்கள். பிரமனை நினைத்து தவம் இருப்பான் ஒரு முனிவன். பிரமன் வந்து, முனிவரே, உமது தியாகத்தை தவத்தை மெச்சினோம், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அவர் கேட்பார், இவர் கொடுப்பார். அதனால் என்ன விளைவு வரும் தெரியுமா? பயங்கரமான விளைவுகள் தான் வரும். அப்புறம் அதை காக்கிறது யாரு? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அதை அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லவில்லை, சிவபெருமான் என்று சொன்னார்கள். அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ இதையெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மையை, மண்மூடி மறைக்கப்பட்ட உண்மையை ஒரு வல்லவன் பெட்டியில் பூட்டிய பிரபஞ்சத்தின் உண்மையெல்லாம் உடைச்சி எறிகிறதுக்கு தான் நமது பிள்ளை பெருமான் அவர்கள் இந்த பூலோகத்திற்கு வருவிக்க விட்டார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த நிலையில் இருக்கும்போது அருளான வீதியான சுத்த சன்மார்க்கத்தை எனக்கு கொடுத்து என்னை அந்த வழியிலே இருக்க செய்தீரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, நீர்தான் என் கடவுள் என்று கூறுகிறார். இப்போ அடுத்த வழியாக அடுத்த பதியத்து போகிறோம். பதிகம் 45, அச்சோ 10, 9வது பாடல். அச்சோ 10 என்பது இறைவனுடைய அருள் நிலைகளை 10 நிலைகளில் கூறுவார். அதான் 10. அச்சோ என்பது அதிசயமாக சொல்லுவது, வியப்பாக சொல்லுவது. ஒரு கொடையை கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தோம்ல ஒரு பாடல்ல, அருப்பெருஞ்சோதி ஒரு கொடையை கொடுத்தாருன்னு சொல்லுவார். அருட்பிரகாச மாலையில் நம்ம பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம். அந்த ஒன்றுன்றது என்ன? பல நிலைகளிலே சொல்லுவார். நமக்கு எந்த நிலை என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த அருள் நிலை எப்படி இருந்தது? தந்தை அருளார், அவர் முன்னால் தோன்றுகிறார், அருள் கொடையை கொடுக்கிறார். அந்த நிலையை மட்டும் நம்ம இப்போ பார்த்தோம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ற நிலையும் சொல்லிட்டாரு. எப்படியெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் நிலை என்று சொல்லிட்டாரு. இந்த சமயங்களும் மதங்களும் மண்மூடி போகணும், மண்ணுக்குள்ள புதைஞ்சிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் அழியணும்னா, மண்ணுக்குள்ள போய் அழியணும்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கணும், சுத்த சன்மார்க்கத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்ற. இப்போ அச்சோ 10 பதியத்தில் 9வது பாடல் என்ன சொல்றார் பாருங்க. மகனிடம் எப்படி இறைவன் கொஞ்சி குழாவுகிறார். என்னலை வேறு இரங்கலை நின் எண்ணமெல்லாம் தருகின்றோம் இன்னே என்று என் கண்ணிரம்ப ஒளிகாட்டி கருத்தில் அமர்ந்து இருக்கின்ற கருத்தன் தன்னை புண்ணியனை உள்ளத்து ஊறும் புத்தமுதை மெய் இன்ப பொருளை என்றன் அண்ணலை சிற்றம்பலத்து என் அருப்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ. இந்த பாடல் பொருள் பாருங்க. மகனிடம் வராரு, மகனே நீ மனசுல வேற எதுவும் நினைக்காதப்பா, வேற எதுவும் நினைக்காதே, நீ வருந்தாதே. ஏன் மகனை சமாதானப்படுத்துகிறார்? 32 ஆண்டுகள் வரைக்கும் வருவிக்க உற்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். வல்லப்பெருமானுக்கு வயது இல்லை. வல்லப்பெருமானை பற்றி கூறும்போது இத்தனை வயசுல இருந்தாரு, அத்தனை வயசுல இருந்தாருன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒவ்வொரு யுகத்திலும் இருந்த இறைவன். உலக மக்களுக்காக இந்த சுத்த சன்மார்க்கத்தை கொடுப்பதற்காக, உயிர் இரக்கத்தை உலக மக்களிடம் சொல்லுவதற்காக, ஜீவகாரணியத்தினுடைய நிலையை, ஒரு உயிர் பசித்தால் பசியோடு இருக்கும்போது, ஒரு ஜீவன் பசியோடு இருக்கும்போது எவ்வளவு துன்பம் வரும், அந்த பசியை போக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த பூலோகத்திற்கு வரிக்க விட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மகனிடம் சொல்றாரு, மகனே வருத்தப்படாத மகனே, என் செல்வ மகனே, நீ என் மூத்த பிள்ளை அல்லவா என்று சொல்லி நீ வருந்தாதே. இனிமேல் நீ எந்த கவலையும் வேண்டாம். நீ வேறு என்னை பத்தி வேறு எதுவும் நினைக்காத. இத்தனை வருஷமா, இத்தனை ஆண்டுகளா வருவிக்க விட்டு, இத்தனை ஆண்டுகளா வந்து என்னை துன்புறுத்தி விட்டானே என்று சொல்லி நீ தவறாக நினைக்காதே, வருந்தாதே என் மகனே. உன்னுடைய எண்ணம் போல் எல்லாவற்றையும் தருகின்றோம். உன் எண்ணம் போல எல்லாவற்றையும் தருகின்றோம். எண்ணிய நான் எண்ணியவாறு என கருளும் தெய்வம். அருப்பெருஞ்சோதி நிலை என்ற பதியத்திலே சொல்லுவார். முதல் பாடலில் 5வது வரி அது. நீ என்னென்ன நினைக்கிறியோ எல்லாம் நீ எடுத்துக்கோ, நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது இன்று என்று, இப்பொழுது இன்று என்று என் கண்ணிரம்ப ஒளி காட்டி. இதை தான் அருப்பராச மாலையில் சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கதவை தாழ்பா போட்டாச்சு, கதவை திறந்து ஒரு காலை வெளியே வச்சு ஒரு காலை உள்ள வச்சு மகன் அழைத்து அருள் கொடையை கொடுக்கிறார். அதை அதனுடைய விளக்கத்தை அங்க ஒரு வரியில சொல்லிட்டாரு. ஒரு பாடலை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இறைவனுடைய திருவிளையாடல் சொல்லும்போது ஒரே நாளில் சொல்ல முடியாது. 51 வருஷம் நடந்த திருவிளையாடல் ஒரே வருஷத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு பதியனிலும் ஒரு பாடல் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி தருகின்றோம் என்று கண் நிரம்ப ஒளிகாட்டி என் கருத்தில், என் உள்ளத்தில் அமர்ந்து இருக்கின்ற கருத்தன் தன்னை. கருத்தன் என்பது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்.
கருத்தன்னை தன்னை என்பது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, புண்ணியனை, சுத்த சன்மார்க்க தலைவனை, உள்ளத்து ஊறும் புத்தமுதை, மெய் இன்பப் பொருளை, இயற்கை உண்மை விளக்க கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை, என்றன் அண்ணலை, என்னுடைய தெய்வத்தை, எனது கடவுளை, சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன். எங்கே? சிற்றம்பலத்தில் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன். அச்சோ அச்சோ, அவ்வளவு வியப்பாக சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, திரு அருள் கொடை. இப்போ வாங்கிட்டாரு. அதனுடைய அந்த அருள் கொடையினுடைய திறமை என்ன, அதனுடைய அருள் வல்லமை என்ன, ஒரு பகுதி தான் சொல்லுவார். நிறைய உண்டு. அதில் ஒரு பகுதி சொல்றாரு. திரு அருள் கொடை என்ற பதியத்திலே 89வது பதியத்திலே 9வது பாடலில் சொல்லுவாரு, புல் வழங்கும் புழு அதனில், நல்லா கவனிக்கணும், புல் அலங்கு புழு அதனில் சிறியனை புணர்ந்து அருளி சொல் வழங்கும் தொழில் ஐந்தும் துணிந்து கொடுத்து அமுதளித்தாய், கல்வி பெறும் நின் அடியார் கலக நடு வைத்து என்னை செல்வமோடு வளர்க்கின்றாய், சிற்றவையில் நடிக்கின்றாய். பாடல் இது. தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். புல் வழங்கும் புழு, அழுகி போன சாக்கடை, அது இந்த துரும்பும் தூசியும் புல்லும் அழுகி போயிருக்கிறதுல புழு இருக்கும். புழு எப்படி வரும்? அழுகுனதுல, சாக்கடையில், ஒரு அசிங்கமான சுத்தமாக இல்லாத இடத்துல இருக்கின்ற புழு வரும். அதே போன்று தூசிகளும் புழுகளும் புல்லும் அழுகி போக நிலையில் இருக்கின்ற அதிலே இருக்கின்ற புழு போல தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். இறைவனிடம், தந்தையிடம் சொல்லும்போது நான் புழு போன்றவன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனை, சிறியனை புணர்ந்து, அப்படிப்பட்ட இந்த மகனை கலந்து, புணர்ந்து என்பது கலந்து அருளி சொல் வழங்கும் தொழில் ஐந்தும், இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து சொல்லில் வழங்கக்கூடிய 5 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் துணிந்து கொடுத்து. ஏன் துணிந்து கொடுத்துன்னு சொல்றாரு? 5 தொழிலையும் கொடுத்து அப்படின்னு சொல்லலாம்ல. அங்க துணிந்து கொடுத்து என்று சொல்லுகிறார். அதற்கு விளக்கம் என்னவென்றால், உறுதியாக இவன் செய்வான், இவனுக்கு தகுதி உள்ளவன் என்று நினைத்து. ஏற்கனவே 5 தொழிலை 5 பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம். 5 பேர் செய்யக்கூடிய தொழிலை ஒன்றாக எனக்கு துணிந்து கொடுத்து. அப்படின்னால் என்ன அர்த்தம்? இவன் தகுதியானவன், 5 தொழிலையும் செய்யக்கூடிய, தனிமையில் நின்று செய்யக்கூடிய உறுதி படைத்தவன் என்று சொல்லி எனக்கு அதையும் கொடுத்து அமுதும் அளித்தாய். வல்லப்பெருமான் அமுது உண்டவர், அருள் அமுது உண்டவர், மதிமண்டல தமதம் சுரக்கின்ற அமுதை உண்டவர். அவர் பசி என்று சொல்லும்போது அமுதம் சுரக்கும் அவருக்கு. அப்படிப்பட்ட இறைவனை, வல்லப்பெருமானை சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்ன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கு முன்னாலே எனக்கு அதாவது இறைவன் ஆட்கொள்வதற்கு முன்னாலே நான் உண்ட உணவெல்லாம் அமுதமாயிற்று என்று சொல்லுவார். தத்துவ சித்தி. அது தத்துவ சித்தி. மற்றவங்க பார்க்கறதுக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியும், ஆனால் சாப்பாடு உள்ள போகாது, அமுதமாக மாறிடும். போகும்போது அமுதமாக மாறிடும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அமுதளித்தாய். கல்வி பெறும் நல்ல கற்றவர்கள், சுத்த சன்மார்க்க நெறியை கற்றவர்கள், ஜீவகாரண்ய ஒழுக்க நெறிகளை கற்றவர்கள், ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு இருக்கின்ற சன்மார்க்க சுத்த சன்மார்க்கனுடைய சாதுக்களுடைய சபையிலே நடுவிலே நிறுத்தி என்னை செல்வப்பிள்ளையாக வளர்க்கின்றாய், சிற்றவையில் நடிக்கின்றாய் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக வறுமைக்கோற்று 32 ஆண்டுகள் வரைக்கும் என்ன நடந்தது? அதன் பிறகு அருளை பெற்றுக் கொண்ட பிறகு என்ன நடந்தது? சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதனுடைய விளக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ வல்லப்பமானவர்கள் வருவிக்க விட்டு 41வது ஆண்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வாழ்க்கையும் துறந்துவிட்டு, பற்றுகளை எல்லாம் துறந்துவிட்டு, உலக விடயங்களை எல்லாம் துறந்து, வெள்ளாடை அணிந்து முக்காடு போட்டு இந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் அவர் பாக்கிகள் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. இறைவன் வந்து 2ஓட கலக்கணும். அதையெல்லாம் நம்ம போக போக ஒவ்வொரு பாடல் இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 91வது பதிகம் அனுபவ சித்தி 10வது பாடல். அனுபவங்கள், அந்த அருளை பெற்ற பிறகு அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது? சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும். சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன் என்றால் அங்கே போயிட்டாரு. இங்கே அவரை காணன்னு தேடுவாங்க, அது வேற விஷயம். அதுக்கு அது நமக்குள்ளே போக வேண்டாம். செவி வேலை வந்த செய்திகள்லாம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம்.
அது நமக்கு தேவையில்லை. வல்லப்பெருமான் திருவுருப்பவளை என்ன சொன்னார் அதை மட்டும் மக்கள்கிட்ட சொன்னா போதும், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன் பாடலை சொல்லுவாரு. தத்துவங்களை கடந்து போனேன், அந்தங்களை கடந்து போனேன்னு சொல்லுவாரு. அருப்பெருஞ்சோதி அட்டகத்திலே உண்டு 7வது பாடல்ல. தத்துவங்களை தனித்தனியாக கடந்தேன், தத்துவாதீத மேலேயே சித்தியல் முழுதும் தெரிந்தேன். அது கடந்து போனதானே அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். அதுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாகக்கூடிய நிலை. முதல்ல ஏம சுத்தி, சாகா கல்வி, தத்துவங்களை நிக்கிரம் செய்தல். நிக்கிரம் செய்தல் என்ன? தத்துவங்களை அடக்கி கடந்து செல்லுவது. அதுக்கு பிறகுதான் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக முடியும். எல்லா நிலைகளையும் கடந்தவர் வள்ளல் பெருமான் அவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க, சிற்றம்பலத்தை தெரிந்து கொண்டேன், எம் சிவன்மர்களால் குற்றம் பலவும் தவிர்ந்து நின்றேன். அவனுடைய அருளால் எல்லா குற்றங்கள் என்னது? அவர் என்ன குற்றம் செஞ்சாரு? திருடினாரா? கொள்ளையடிச்சாரா? பெண்களை கற்பழிச்சாரா? இல்லை. குற்றங்கள் என்பது சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்து போது இருந்த நிலைகள். அது குற்றம், சுத்த சன்மார்க்கத்திற்கு தடைகள் என்று சொல்லுகிறார். எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் என்று சொல்லுவார். ஆக அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி, அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி நின்றேன். என் குணக்குன்றிலே, என் குணக்குன்றிலே, என் குணம் குன்றிலே என்பது என்ன? இறைவனுக்கு 8 குணம் உண்டு, நான் அதை நிற்கிறேன்னு சொல்றேன். அப்ப இறைவனும் இவரும் சமன் சொல்றார். அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஆனான், தான் ஆனான், நானும் தானும் ஆனோம். எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆக இப்படியெல்லாம் இறைவனுடைய நிலையில் இருக்கின்றவர் வல்லப்பெருமான் தன்பயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றிலும் உணருதல், முடிவில் ஆற்றல் உடைமை, இயற்கையாகவே பாசங்களை நீக்குதல், இப்படியெல்லாம் சொல்லுவார். பேரன்பில் இன்ப உடைமை, வரம்பில் இன்ப உடைமை, இப்படியெல்லாம் நிறைய உண்டு. 8 குணங்கள் உண்டு. அந்த நிலையில் நான் இருக்கிறேன். வெற்றம் பல் செய்தவரெல்லாம் விரைந்து விரைந்து வந்தே, வெற்றம் பல் செய்தவரெல்லாம் விரைந்து விரைந்து வந்தே, நற்றம்பலம் தருவாய் என்கின்றார் இந்த நானிலத்தே. இந்த பூலோகத்தில் தவம் செய்கின்றவர்கள் எல்லாம் உடனே விரைந்து விரைந்து உன்னை அடைய வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பூலோகத்தில். அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் சுத்த சன்மார்க்கத்தை பெற்றுக்கொண்டு இவ்வளவு அருளையும் முன்னிட நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். உலக மக்களே, இந்த நிலையில் நான் சிற்றம்பலத்திலே சென்று கொண்டு அங்கே இருந்து கொண்டு என்னுடைய இறைவனுடைய அருளால் சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் செய்யப்பட்ட அந்த குற்றங்களை எல்லாம் எல்லாவற்றையும் நீக்கி என் குணம் குன்றிலே நின்று கொண்டிருக்கிறேன், இறைவனுடைய குணத்திலே நின்று கொண்டிருக்கிறேன், கடவுள் நிலை அறிந்து நான் அம்மையமாகின்ற நிலையில் இருக்கிறேன் என்று உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இப்போ இறுதியாக ஒரே ஒரு பாடல் விளக்கம். பதிகம் 116 ஆடேடி பந்து 10வது பாடல். நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஆடேடி பந்து என்பது 2 தோழிகள் விளையாடுவது போல, பந்து விளையாடுவது போல இந்த பாடலை உலக மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். பாடலை நன்றாக கவனியுங்கள். துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண, அற்புதமான, அதாவது யாவரும் பெற்றிடாயிகளுக்கு எனக்கு அளித்தேன் சொல்லுவார். முத்தரும் சித்தரும் யாராலும் பெற முடியாதை யான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அகவலில் வரும். ஆக அதை எப்படி சொல்றார் இந்த பாடல்ல நீங்க பார்க்கணும். துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும். உத்தம ஞான பதி அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். பதி என்றால் கடவுள், உத்தம ஞான பதி என்பது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர். அதுதான் உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லுவார். உத்தரஞான சிதம்பரம் என்ற ஒரு பதியமே இருக்கிறது. சத்தியஞான சபையை பற்றி வடலூரில் இருக்கின்ற உத்தரஞான சிதம்பரம். அதான் உத்தம ஞான பதி செய்யும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன். அண்டர்லைன் தெளிவா சொல்ற. எப்படி? அதாவது இறைவனை வணங்கக்கூடிய தவம் செய்து கொண்டிருக்கின்ற முனிவர்களும் சித்தர்களும் எல்லாரும் காணும்படி
அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து மறைமுகமாக நீ கொடுக்கூடாதுட்டாரு. எல்லாரும் பார்க்கும்படி தான் நீ கொடுக்கணும்னு சொல்கிறாரு. உன்னால் வருவிக்க விட்டன்ல, இத்தனை ஆண்டுகள் நான் துன்பப்பட்டன்ல, நீ என்னுடைய மகன், நீ இந்த விண்ணுலகத்துக்கும் பூலோகத்துக்கு நீ பறைசாட்ட வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். எல்லாரும் பார்க்கும்படி தான் நீங்கள் எனக்கு அருளை கொடுக்கணும். மறைமுகமாக நான் வாங்க முடியாது. தெளிவாக சொல்கிறாரு. அதான் சொல்கிறாரு, துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண. எல்லாரும் பார்க்கும்படி சுத்த சன்மார்க்கத்தில் அருப்பஞ்சோதி ஆண்டவர் செய்யக்கூடிய சித்திகள் எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திலும் விண்ணுலகிலும் பற்பல காலம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை விதி செய்ய பெற்றனன். நான் தான் படைக்கிறேன், நான் தான் காத்து கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன். விதி செய்ய பெற்றனன், எல்லாமே செயலாற்றி கொண்டிருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டு என்றும் மெய்யர் ஜோதியால் விளைவிப்பன். இன்னையிலிருந்து இப்போதிலிருந்து அருட்பெருஞ்சோதியினுடைய அருளால் நான் தான் செய்வேன், விளைவிப்பேன். அங்கே பெற்றேன் என்று சொல்லுகிறார், இங்கே நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வரியில சொல்லிட்டார், விதி செய்ய பெற்றனன், எல்லாவற்றையும் நான் வாங்கிட்டேன், அதை அருட்பெருஞ்சோதியினுடைய அருளால் நான் செய்வேன், விளைவிப்பன். நான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவேன், நீ அவ்வதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து. தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களும் சொல்கிறார், உலக மக்களே, இனிமேல் இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்று முதல் பிரபஞ்சத்தை நான் தான் இயக்கப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் சுத்த சன்மார்க்கத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் வருகின்ற காலம் வந்துவிட்டது. காலம் தாமதம் செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஐயோ, சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருந்து விட்டோமே, என்னாகுமோ ஏதாகுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று கூறுவார். ஆகவே உலக மக்களை சுத்த சன்மார்க்கத்துக்கு அழைக்கிறார். அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடையடி பந்து. அருட்பெருஞ்சோதியை வணங்கி நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு அருட்பெருஞ்சோதியை வணங்கி நீங்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். கடைசியாக ஒரே ஒரு சின்ன விளக்கம். பதிகம் 125 ஆடிய பாதம் இறைவனுடைய நிலையை சொல்லுகிறார். 10வது பாடல், வண்ணமும் கொண்ட அற்புத பாதம். பாதம் என்பது இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி வண்ணமும் கொண்ட 5 தொழில்களும் கொண்ட இறைவன், 5 பஞ்சபூதங்களை அடக்கிக் கொண்டிருந்த இறைவன், 5 பொறி புலன்களையும் கண்ணேந்திரங்களையும் அடக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன். 5 தொழில் என்றது நிறைய இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாரு, வண்ணமும் 5 தொழில்கள், 5 பூதங்கள், 5 பொறிகள், 5 கண்ணேந்திரியங்கள், ஒளி சுவை உணர்வு நாற்றம், இப்படி எல்லாவற்றையும் 5 தொழில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற இறைவன் அபயர், எல்லாருக்கும் அமுதமான பதம், எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இறைவன், கைவண்ண நெல்லிக்கனியாகும் இறைவன், உள்ளங்கையில் கிடைத்த நெல்லிக்கனி போன்ற இறைவன், கண்ணும் கருத்தும் கலந்த பொற்பதம், என்னுடைய கண்களிலும் உள்ளங்களிலும் கலந்து கொண்ட பொன்னான திருவடிகளை கொண்ட இறைவன் என்று சொல்லி இன்றைய பாடல் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இன்று அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடலை பார்த்து விட்டோம். திருவிளையாடல் மீண்டும் தொடரும். எனவே உலக மக்களே, நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு கொலையும் புலையும் தவிர்த்து, உருவ வழிபாடுகளை தவிர்த்து, ஜோதி வழிபாடு செய்து இறைவனுடைய அருளையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த வையகத்திலே வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இறைவனுடைய அருட்பெருஞ்சோதி திருவிளையாடல் நாளையும் தொடரும்.